பார்ப்போம். முதலாவது 4ல இருந்து தொடங்கி 2 எண்கள் கழிக்கணும்ன்றாங்க. அதனால 1 2 கழிச்சிட்டோம். விட கூட்டல் 2ன்னு விடுது. கூட்டல் 2ன்னு விட வருது. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த விடையை பார்த்தீங்கன்னா பிராக்கெட் போட்டு கூட்டல் அடையாளம் போட்டு 2ன்னு போடணும். ஏனென்றால் நீங்கள் நகர்த்தும் போது எந்த பக்கத்தில் எந்த இடது பக்கமாக இருக்கிறதா வலது பக்கமாக இருந்தான்னு பார்த்தான் போட வேண்டும் இந்த அடையாளத்தை. அது மட்டும் இல்லாமல் பெரிய தனத்துக்குரிய அடையாளத்தை தான் நாங்கள் போடணும். அதனால நாங்கள் பெரிய தனத்துக்குரிய அடையாளத்தை போட்டு விடையை கண்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசமம் கூட்டல் பார்க்க போகிறோம். தசம கூட்டல் மிகவும் ஈஸி. எப்படி பார்க்குறதுனா இப்போ குறிப்பிட்ட ஒரு நம்பர் போடணும். 15.02 5.08ன்னு கொடுத்துருக்கேன். அதில் வந்து நாங்கள் 2ல இருந்து 8 கழிக்க இயலாது. அதனால நாங்கள் 15ல இருந்து இந்த பூஜ்ஜியத்துக்கு கொடுத்தா 10, இந்த பூஜ்ஜியத்துல இருந்து இங்க கொடுத்தோம்னா 2க்கு கொடுத்தோம்னா 12, 12ல இருந்து நாங்கள் வந்து 12ஓட இதை கூட்டணும், கழிக்கணும். கழிச்சோம்னா 4ங்கிற விட வருது. அதுக்கப்புறமா இங்கே தசம குத்திட்டு இங்கே வந்து இங்கே 9ன்னு இருக்கு. ஆனால் கீழே ஒரு நம்பர்ல, அதனால அதை நாங்கள் அப்படியே போட்டு இங்கே தசம குத்தணும். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து ஒன்று கடன் எடுத்தனால இங்கே 4ல இருந்து 5 போகாது. அதனால நாங்கள் 14ல பார்க்கணும். 14ல 5 போனால் 9. ஆகவே நாங்கள் இதை கழிச்சு பார்த்துட்டோம். அப்போ விட கடைசியாக வந்தது 9.94. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசமத்திலே கழித்தல் பார்க்க போகிறோம். கழித்தல் எப்படி பார்க்குறதுனா ஒரு குறிப்பிட்ட நம்பர் போட்டிருக்கேன்னா 18.10 32.28ன்னு போட்டிருக்கேன். இதை நாங்கள் எப்படி கழிக்கிறதுனா 0லேருந்து 8 கழிக்க இயலாது. அதனால நாங்கள் இங்கேருந்து 1 சேர்த்தா 10, 10ல் வந்து நாங்கள் 8 கழிச்சோம்னா 2. அதனால நாங்கள் இங்கே 2 போட்டுக்கிறோம். 2 போட்ட பிறகு இங்கே 2 கழிக்கிறதுக்கு இங்கே ஒரு தானமும் இல்லை. அதனால இங்கே 1 கடன் எடுத்தா 1 தான் விட. ஆனால் அந்த 1ம் இதில் 2ஆல கழிக்கிறதுனால 1 கடன் எடுத்தா 11. 11ல் 2 போனால் 9. அதுக்கப்புறம் நாங்கள் தசமம் குத்தினோம். இங்கே நாங்கள் 2 எடுத்து கடன் வாங்கினதுனால இங்கே இப்போ 6 இருக்கு. 6லேருந்து 2 போனால் 4. நாங்கள் 4 போட்ட பிறகு அதுக்கப்புறமா